ஊழலற்ற ஒரு தூய்மையான ஆட்சி இனி தமிழகத்தில் தொடரும். தலைவர் அதுக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார். உச்ச வருமானத்தை விட்டுட்டு சேவை செய்கிற மனப்பான்மை இனி தலைவர் வழியில் ஒவ்வொருத்தரும் பின்பற்ற வேண்டும். தமிழ்நாடு சிங்கப்பூர் ஆகும் கூடிய விரைவில். ஏறக்குறைய ஒரு 39 வருடங்கள் பாரதிய ஜனதா கட்சியில் இருந்த இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் சேர்ந்திருக்கோம். ஒரு தூய்மையான நேர்மையான இளைஞர்களுக்கு பயன்படுத்தக்கூடிய நல்வழி காட்டக்கூடிய பெண்களுக்கு பாதுகாப்பான விவசாயிகளுக்கு மற்றும் மீனவர்களுக்கு நல்ல செய்யணுன்ற நினைக்கக்கூடிய ஒரு தூய்மையான அரசுல என்னுடைய அரசியல் பயணத்தை நான் தொடங்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால தான் இன்னைக்கு அண்ணன் குஷியானந்த தலைமையில் இன்னைக்கு சேர்ந்திருக்கேன். ரொம்ப நன்றி. 21 ஆண்டுகள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சிறுபான்மையர் பிரிவில் தமிழகம் முழுவதும் பயணித்து பணி செய்து வந்தேன். இப்பொழுது மக்களின் திருச்சபைகளின் நலனுக்காகவும் திருச்சபையின் பாதுகாப்புக்காகவும் தொடர்ந்து தமிழ்நாட்டை கடவுள் ஆசீர்வதிக்கும்படிக்கு கடவுள் எழுப்பி தந்திருக்கிற தாவேக்காவுக்காக நம்முடைய தலைவர் விஜய் அவர்களோடு கூட இணைந்து கட்சியோடு இணைந்து தொடர்ந்து மக்கள் பணி செய்வதற்காக தாவேக்காவில் இணைந்துள்ளோம். சார், சிறுபான்மையினருக்கான ஆட்சியை கொடுப்பதாக முந்தின ஆட்சி காலத்தில் திமுக வந்திருந்தாங்க. 21 வருஷம் பயணிச்சிருக்கிறீங்க. அதை விட்டுட்டு இங்க தாவேக்காக்கு இணைகிறீங்க அப்படின்னா அதுக்கான சிறுபான்மையருக்கான ஆட்சி என்றுதான் நாங்கள் சொன்னார்கள் அவர்கள். அதனால தொடர்ந்து பயணித்தோம். ஆனால் சிறுபான்மையரின் காரியங்களாக எப்பொழுது சென்றாலும் எல்லா உரிமைகளும் பறிக்கப்பட்டது. ஈவன் திருச்சபைகளுக்குள்ளே புகுந்து தாக்கக்கூடிய அளவுக்கு பாதுகாப்பு குறைவு ஏற்பட்டது. அதனால பல காரியங்களை அநேக போராட்டங்களை நான் மாவட்டந்தோறும் நடத்தியிருக்கிறேன். அதனால எங்களுக்கு எந்த ஒரு பலனும் அளிக்காததுனால இந்த ஆட்சி மக்களோடு சேர்ந்து மக்களாகவும் எல்லாரும் இணைந்து நம்முடைய அமைச்சர் அனைவரும் மக்களோடு இணைந்து நம்முடைய முதலமைச்சர் சிறுபான்மையர் மற்றும் அனைத்து மக்களுக்கும் செய்வதை கவனித்தவுடன் ஈர்க்கப்பட்டோம், வந்திருக்கிறோம். சிறுபான்மை மதசார்பற்ற ஒரு ஆட்சி என்று வரும்போது தொடர்ந்து சிறுபான்மையருக்கான நல்ல திட்டங்களையும் கொண்டு வந்திருக்கிறதையும் சிறுபான்மையர் பயமில்லாமல் வாழ்கிறதையும் இப்பொழுது பார்க்க முடிகிறது. ஒரு தைரியம் வந்திருக்கிறது, எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு தைரியம் வந்திருக்கு.